இந்த வீட்லயே திவாகரை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் யாரு சொல்லுங்க. அதாவது அந்த மனுஷனை எப்படி வேணா போட்டு அடி அடினு அடிக்கிறதும், அந்த மனுஷனை வச்சு ஃபன் பண்றதும், அந்த மனுஷனை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் தான். ஸோ அந்த கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸை பண்றாரு. லைவ்ல பார்த்தேன், பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆக்சுவலா கானா வினோத் வந்து தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாரு. பக்கா பிளான்டா தான் ஒரு விஷயத்த பண்றாரு. என்னன்னா ஒரு கமருதீனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்டா கமருதீனே, நீ எதுக்குடா இது திவாகரை போட்டு அடிக்கிற, வாட்டர் மெலனை நீ எல்லாம் அடிக்கவே கூடாது. ஆக்சுவலா அவர் ஹேண்டில் பண்ற விதமே வேற. அவரை நான் எதுக்கு இப்படி ஹேண்டில் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே அவர் என்ன பண்றீங்க, ஒரு போட்டியாளரை நினைச்சு எதுக்குறீங்க. அவர் அப்படி இல்லை, அவர் ஒரு காமெடி பீஸ். அவர் ஹேண்டில் பண்றது இப்படிதான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. நான் தெரிச்சிட்டேன். ஆக்சுவலா கானா வினோத் வந்து அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது விஜய் சேதுபதி சொல்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த காமெடி கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்ததுல, இது எல்லாமே கானா வினோத்துக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு. அதாவது திவாகரை வந்து இப்படிதான் அடிக்கணும், திவாகரை நம்ம அடிக்கலாம், ஆனா அதுக்கு நான் ஒரு எதிர்த்து அவரை வந்து வில்லனிசமா அவரை வந்து ஒரு எதிரியா பார்த்து அடிச்சோன்னா அதுக்கு நம்மளுக்கு திரும்பிடும். அவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கேரக்டரா பார்த்து அப்படியே தட்டி விடணும். அந்த பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீ வளர்த்தே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. அப்பதான் தெரிஞ்சது ஆக்சுவலா கானா வினோத் திவாகரை எவ்வளவு பிளான்டா அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா திவாகரால இப்ப கமருதீனை எதிர்க்க முடியுது, கரெக்டா? அதே மாதிரி திவாகருக்கு அகைன்ஸ்டா இருந்தா கெமியை எதிர்க்க முடியுது. அதாவது திவாகர் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எதிர்த்தாரோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அடங்கிட்டாங்க. கமருதீன் இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் திவாகர் வழியில போவே போறதில்ல, அவரை பார்த்தாலே கொஞ்சம் அமைதியா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. அதே மாதிரி கெமி வந்து இனிஷியலா முத நாள் வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் கெமியும் பாத்தீங்கன்னா திவாகர் பேச்சுக்கு போறதுல திவாகர் கிட்ட பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது பிரவீன் ராஜுக்கும் திவாகருக்கும் தான் முத நாளே பயங்கரமா சண்டை வந்தது. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற மாதிரி போனாங்க. அப்படி பேசிட்டு இருந்த பிரவீன் ராஜ் இப்ப திவாகர் கூட க்ளோஸ் ஆயிட்டாரு, ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. என்ன மேட்டர்னா எல்லாம் வந்து மறந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இந்த ஆளை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் கூட இப்ப பிடிக்காம இருந்தாலும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டா மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா திவாகரை ஒரு எதிரியா பார்த்தாங்க. அதாவது அவரை எதிர்த்து அவரை அடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இதுல வந்து எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு கானா வினோத் அவர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. அதாவது திவாகரை வந்து அடிக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு காமெடி பீஸை ஹேண்டில் பண்ணி காமெடி பீஸாவே கடைசி வரைக்கும் இந்த ஷோவில் அவரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் அந்த விஷயத்துல ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த அட்வைஸை வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் தான் அப்பத்திலேருந்தே சொன்னடா கமருதீனே, அந்த நீ எதிரியா பார்க்காத, அவ்வளவு ஒர்த் இல்லை, அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணு, அதனால தான் இப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க. எனக்கு அங்கேயே புரிஞ்சுது, ஓகே அப்போ இந்த மனுஷன் பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் வாட்டர் மெலனை தர்பூசணியை போட்டு இந்த நசுக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி. ஆனா கானா வினோத் பண்றதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சொன்னார்ல இந்த மாதிரி உங்க காம்போ வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் இன்னும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது அவர் வந்து அடிக்காம இருக்கிறது இல்ல. இது திவாகர் இனி கூட ஒரு சம்பவத்தை ஒன்று பார்த்தேன். அதாவது அவர் வந்து கைலி கட்டிட்டு ஒரு விஷயம் வந்து காமெடி மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ஒத்த சொல்லால பாட்டுன்னு நினைக்கிறேன். சோ அந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு மாதிரி எகிரி குச்சிருந்தாரு. அதுக்கு வந்து கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஆய் போயிட்டு அம்மா வந்து கழுவி விட சொல்லி கேட்பாங்க ஸ்டவ்ஸரை தூக்கி பிடிச்சிட்டு, அந்த மாதிரி தான் இவர் வந்து எகிரிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திவாகரை பார்த்து கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலே ஃபன்னாக தான் இருக்கும். திவாகர் அதை கேட்டுருவாரு. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது கானா வினோத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டையே போட மாட்டாரு. ஏன்னா அவரால் கானா வினோத்தை எதிர்க்கவே முடியல. உடனே இன்னொரு கேமராவில் போயிட்டு இதை பாருங்க சார், அவர் என்னை பற்றி ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னொரு கேமராவில் போய் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை பார்த்து பயப்படுறாரு, அவர் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தெரியுது. யோசிச்சு பாருங்களேன், இந்த வீட்டில் எல்லாருமே திவாகரை பார்த்து பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் பார்வதி, இன்க்ளூடிங் கமருதீன். ஸோ இவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டையும் எப்படி சொல்றது, பார்வதியெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஆனால் திவாகரை ஹேண்டில் பண்ண முடியல. கடைசியில் காலில் விடுற நிலைமைக்கு போடம் தான் உண்மை. அதுதான் நம்ம பார்த்தோம் நேற்று. ஸோ அவ்வளோ டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட் திவாகரை வந்து கானா வினோத் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாருங்க. ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்களேன், பார்வதியெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட பிளேயரும், அதாவது எப்படிப்பட்ட பிளேயர்னா தட் மீன்ஸ் அவங்க ரொம்ப சூப்பர் ஆறாங்க அப்படின்னு சொல்ல, அதாவது வில்லனிசத்துல பீக்கு, அதாவது நம்ம இது கொளுத்தி போடுவாங்க இதுக்கு முன்னாடி வனிதாக்கா, அவங்களோட அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டாஸ்க்ல வந்து என் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன், உங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. இப்போ கூட சரி கனியக்கா வந்து ஏதோ அந்த இது நாளைக்கு வந்து பெருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சூப்பர் டீலர் சொல்லும் போது லைவ்ல பார்த்தேன், நான்லாம் பெருக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்றாங்க. அவ்வளோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா என்ன வேணா நீ சொல்லு, நான் செய்யறதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ற பார்வதி திவாகர் காலில்
விழுந்து கெஞ்சுற அளவுக்கு போனது காரணம் என்ன தெரியுமா? அவரை ஹேண்டில் பண்ண முடியல. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வழிக்கு கொண்டு வர முடியல. அவரை முறைச்சிக்கிட்டாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப இது நெகட்டிவ் ஆகுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கத்துறது, அவர்கிட்ட இப்போ ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா கரெக்டாக பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட திருப்பி ஒரு வாதத்தை வச்சு அப்படி இல்லைன்னா அவங்கள எதிர்த்து பேசி ஏதாவது ஜெயிக்க முடியும். திவாகர் வந்து கரெக்டாக பேச மாட்டாரு, திடீர்னு கத்துவாரு, திடீர்னு பாய்வாரு, அப்புறம் போய் அடங்கிடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் திவாகர். அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம தான், வேற வழி இல்லாம தான் கடைசி கட்ட ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி போய் காலில் விழுந்தாங்க. அது பார்வதிக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுற ஒரு கேரக்டர் திவாகர் மாதிரி ஒரு கேரக்டரை எவ்வளோ ஈஸியாக கானா வினோத்தை ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, யூஸ்வலாக இவர் வந்து சும்மா எப்படி சொல்கிறது வேணும்னே பண்ணல, அதாவது எப்படி சொல்கிறது பிளான் பண்ணிலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். 2 பேருக்குள்ளே நடக்குது அந்த ஃபன் கவுண்டர் எல்லாமே நேச்சுரலாக நடக்குது அப்படின்னு நினச்சேன், விஜய் சேதுபதி சொல்கிறதுக்கு முன்னாடி. சரி, ஆனால் இப்போ அவர் சொல்லும் போது கிளியராக தெரியுது இது எதுவுமே நேச்சுரலாக நடக்கல. ஆக்சுவலாக அவர் அடிக்கணும்னு நினச்சி தான் அடிச்சிருக்காரு, ஆனால் அவரோட ஸ்டைல் அடிச்சிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கு. இப்போ வரைக்கும் சரி, வினோத் திவாகர் காம்போவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அவங்களோட ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் ஷோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கீழே வந்து சொல்கிறது என்னன்னா, ப்ரோ இந்த திவாகர் வினோத் காம்போ இருக்குல்ல, இந்த காம்போ தான் ப்ரோ செம வைரலா இருக்கு. இவங்க காம்போ பார்த்தா நான் பிக் பாஸ் இந்த சீசன் பார்க்க ஆரம்பிச்சேன், பார்க்க அவ்வளோ ஃபன்னா இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் காம்போக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. அந்த ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ குறையுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் ஆக்டிவிட்டீஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறுறாரு. அந்த ஃபன்னை தாண்டி கொஞ்சம் அக்ரெசிவாக மாறுறது, கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் ரிவீல் ஆகுது அப்படின்றதுனால இப்போ வினோத்துக்கு வந்து மெரிட் ஏறுது அப்படின்ற மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா வினோத் வந்து நிறுத்துறதே இல்லை, அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ரிஸ்க் வந்து வினோத்துக்கு இதில் இருக்கு, அது தெரிய மாட்டுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிக்கிறார் திவாகரை. அது வந்து ஓகே, ஒருவேளை அடிக்கும் போது ஓகே, ஆனால் சில சமயம் அவங்க 2 பேருக்குள்ள இந்த ஃபன்னா சண்டை போடும் போதே வார்த்தை வந்து போடாடே அப்படின்ற மாதிரி 2 பேர் திட்டிக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, இல்லை அடிக்கடி இந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கவுண்டர் போகிறோன்னு சொல்லிட்டு பண்ணார்னா மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி வினோத்துக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ரிஸ்க்குன்னா ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த வாரம் அதெல்லாம் டாப்பிக்கே எடுக்க போகிறது, ஏன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. அந்த டாபிக் எடுத்து பேசினாலே அழகாக பார்த்தீங்கன்னா 1.5 ஷோ ஈஸியாக ஓட்டலாம். அதை முதல்ல எடுத்து பேசுவாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி, அது ஒரு பக்கம் வைப்போம். ஏன்னா இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி இருந்தாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான் கேட்பாரு, 2 மறந்துடுவார். இந்த வாட்டி ஒரு 10-15 கேள்வி இருக்கும், ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை கேள்வி கேட்பார், எத்தனை கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ரெட் கார்டு, எத்தனை ரெட் கார்டு எல்லாம் ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆதிரைக்கு ஒரு ரெட் கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு ரெட் கார்டு, அதுக்கப்புறம் துஷாருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணுன்றானுங்க, அதுக்கடுத்து வாட்டர்மேனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்குன்றாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு எல்லோ கார்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக வருவாப்பில் எல்லாரையும் நார்மலாக வார்னிங் கொடுப்பார்ல, அவரோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் மெயினான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கானா வினோத் இந்த திவாகர் காம்போ சொன்னல. ஸோ திவாகர் இவ்வளோ கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளான்டா திவாகர் அடிச்சிருக்காருல, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா? திவாகர் அடிக்கிறதுக்கு கானா வினோத் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ரொம்ப நாள்லாம் ஒர்க் ஆகாது ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த அட்வைஸ் வந்து கமருதீன் கொடுக்குறாரு, கமருதீன் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல திருப்பி திவாகர் அடிக்க தான் போவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.